கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் தொழிலை கர்த்தருடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் படிப்பை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தை கர்த்தருடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பயப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 9:5. அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு சடிதியாய் பேர்த்து போடுவார். பர்வதங்களை, மலைகளை ஆண்டவர் சடிதியாய் பேர்க்கிறார். அப்படின்னா திடீரென்று பேர்த்து போடுவார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. மலையை போன்ற பிரச்சனை, அப்படித்தானே? மத்தேயு 17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசை துரத்தும் பொழுது, அதான் முதல்ல சீசர்கிட்ட கொண்டு வந்தாங்க, துரத்த முடியல. இப்போ ஏசப்பாட்ட கொண்டு வந்தாங்க, ஏசப்பா துரத்திட்டார். சீசர் வந்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் துரத்த முடியலை, ஏன் துரத்த முடியலன்னு கேட்குறாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் அவிவிசுவாசத்தினால்தான் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் விசுவாசத்தில் போனால் அது போகன்னு சொல்லி கொடுக்குறார். பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஆண்டவர் மலையை பேர்க்கிறவர், பருவங்களை பேர்க்கிறவர், பருவங்களை அசைக்கிறவர். மலையை போன்ற பிரச்சனையா? எரிகோ கோட்டையை பாருங்கள். எரிகோ இஸ்ரவேல் மக்கள் இதுக்கு இந்த கானானுக்கு போகும்போது அது பயங்கர தடையாக இருந்துச்சு. சுற்றி கோட்டை கட்டியிருக்காங்க, உள்ள இராணுவம் இருக்குது, எதிரான இராணுவம் இருக்குது. 6 நாள் 6 தடவை சுற்றி வந்தாங்க. 7 நாள் 7 தடவை சுற்றி கத்தரை ஆர்ப்பிச்சு துதிச்சாங்க. அலங்கத்தை கத்தை இடித்து கீழே போட்டார். சடுதி அங்கே பெயர்த்து போட்டார். அப்போ சொன்னாங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலை இருக்கிறாங்க, இரவு துதிச்சு பாடுறாங்க. கத்தர் வல்லமையை இறக்கினார். கத்தர் அங்கே வந்தார். அவ்வளோதான், சிறைச்சாலை பேர்ந்து போச்சுது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுது. எல்லாம் கதவெல்லாம் திறந்து அஸ்திபாரம் எல்லாம் அங்கே உடஞ்சி தெரிச்சுது. இன்றைக்கி உங்களோட தான் கத்தர் பேசுகிறார். சடுதியாய் பேர்த்து போடுவார். உங்களுக்கு எதிரான இதெல்லாம் சடுதி அங்கே ஒன்றும் இல்லாமல் போகும். இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி போச்சுன்னு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. எவ்வளோ பெரிய நெருக்கம் எப்படி போச்சு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு எப்படி எங்களை விட்டு விலகி போச்சு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. கர்த்தர் சடுதியாக பேர்த்து போடுகிறவர். இந்த வார்த்தை அப்படி உங்களுக்கு நிறைவேறும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சடுதியாய் பர்வதங்களை பேர்த்து போடுகிறவரை, அதை புரட்டி போடுகிறவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அநேகர் பிரச்சனையோடு நெருக்கத்தோடு இருக்கலாம். உடைய பிரச்சனைகளை, மலையை போன்ற நெருக்கங்களை அதை பேர்த்து போடுவீராக, அதை தூக்கி தூர போடுவீராக. அற்புதங்களை செய்யும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையெல்லாம் திடீரென்று மாற்றி போட்டார் என்று பெரிய சாட்சியாய் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இன்றைக்கி பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை வியாதிப்பட்டவர்களை நீர் இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவீராக. உடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கொடிய கேன்சர் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட கிட்னி சரிப்படுத்தப்பட்டும். பித்தப்பை ஸ்டோன் மறைந்து போகட்டும். கிட்னி ஸ்டோன் மறைந்து போகட்டும். ஹார்ட்டில் இருக்கிற வால்வு பிரச்சனை மாறட்டும். தொண்டில் இருக்கிற பிரச்சனைகள் விலகட்டும். மூளையில் இருக்கிற பிரச்சனை விலகட்டும். நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. முதியோர்களை கரம் பிடித்து நடத்துங்க. கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.